ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போனால் பீஃபை வச்சு ஒரு கபாப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இந்த சைஸில் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் மிக்சியில் போட்டு நல்லா 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த பீஃப் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு சீரகத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு பெப்பர் தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்து கொஞ்சோண்டு நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கணும். கொஞ்சோண்டு தண்ணியை தொட்டு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம எண்ணெயில் சேலோ ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் சேலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய பீஃப் கபாப் ரெடி ஆகிடும். இதை நம்ம ஷேப் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்கணும்.